அல்லேலூயா! உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும், சுகநல பலத்தோடும், ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிப்போம். அதற்கு முன்பாக இன்றைய நாட்களில் பெண்கள் பிறந்த வீட்டிலேருந்து திருமணமாகி போயிட்டா மறுபடியும் அவர்கள் பிறந்த வீட்டுக்கு வருகிற பொழுது அந்த வீட்டில் இருந்த அண்ணன்மார்கள், அண்ணனுடைய மனைவி அந்த பெண்களை அன்போடு கூட அரவணைக்கிறார்களா? இல்லை அவங்க வீட்டுக்கு வந்தால் அவங்க உபசரிக்க வேண்டும், அவங்களுக்கு ஆகாரம் செஞ்சு கொடுக்கணும், இன்னும் 2 நாள் 3 நாள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிற அந்த அன்பு பாச பிணைப்பு இந்த நாட்களில் இருக்கிறதா அப்படின்னம்னா இல்லை என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் யோபையாவுக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் தன் 7 குமாரர்களும் தன் தன் நாளிலே தன் சகோதரர்களுக்கு விருந்து செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த 7 குமாரர்களுடைய துணைவியார்கள், மனைவிகள் எந்த அளவுக்கு அன்பிலே வளர்க்கப்பட்டிருந்தால், எந்த அளவுக்கு அவர்களுக்கு கர்த்தருக்கு, கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை ஊட்டி உபசரிக்கிற தாழ்மையுள்ள பிறரை உபசரிக்கணும், சொந்த பந்தங்களை உபசரிக்கணும், எல்லாரையும் உபசரிக்கணும், வீட்டார் யாவரையும் உபசரிக்கணும் என்கிற தேவ பயத்தோடும் நல்லொழுக்கங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் அறிவோடும் புத்தியோடும் ஞானத்தோடும் யோபு ஐயா என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிள்ளைகளை வளர்த்துருக்கிறாங்க. அதனால் அன்றைய நாட்களில் திருமணமாகி வீட்டிலிருந்து போன பெண்கள் அவர்களை அடைத்து விருந்து செய்திருக்கிறார்கள், அவர்கள் உபசரித்திருக்கிறார்கள். தாழ்மையுள்ள குணம், பக்தி உள்ள குணம், கடவுளுக்கு பயப்படுகிற குணம், இவைகள்லாம் இருந்தபடினாலே, அன்புள்ள குணம் இவைகள்லாம் இருந்தபடினாலே என்ற நாட்களில் தன் சகோதரிகளை வீட்டிற்கு அழைத்து விருந்து செய்திருக்கிறார்கள். இன்றைய நாட்களில் நம்மளுடைய குடும்பங்களில் இருக்கிற நம்முடைய சகோதரிகளை அப்படி கவனிக்கிறோமா, செய்கிறோமா? அல்லது நம்மளுடைய மனைவிமார்கள் பிறந்த இடத்துலேருந்து போயிட்டாங்க, திருமணம் ஆகிட்டாங்க, மறுபடியும் அவங்க அங்கேருந்து வருகிற பொழுது அன்போடு உபசரித்து, அன்போடு அழைத்து உபசரிக்கிறோமா? அப்படி செய்யணும். அப்படி செய்யலைன்னா அவர்களுக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்கும். அந்த நாட்களில் செய்ததை இன்றைக்கு நாம் நினைவு கூறுவோம். தேவ பிள்ளைகளாகிய நாமாவது அதை செய்ய முயற்சி செய்வோம். ஆமென். அல்லேலூயா.